ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை 52ஆம் சங்கீதம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் நான் துதிப்பேன். நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற, பெற்றுக்கொள்ள விரும்புகிற எந்த விஷயமானாலும், எந்த காரியமானாலும் அதில் தேவனுடைய கரம் வெளிப்படும் பொழுது உங்களையும் தேவன் இப்படி ஒரு சாட்சியாக ஏற்படுத்துவார். கர்த்தரே இதை செய்தார் என்று கர்த்தரை துதிக்கும்படிக்கு தேவன் உங்களை உங்கள் சூழ்நிலையின் நடுவே ஒரு சாட்சியாக தேவன் நிலைநிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துன்மார்க்கன் கர்த்தரை நம்புவதில்லை. அவன் பொய்யை விரும்பி பொய்யினால் காரியங்களை அவன் சாதிக்க பார்க்கிறான். ஆனால் அப்படிப்பட்டவன் என்னென்றைக்கும் நிலைப்பதும் இல்லை. அப்படிப்பட்டவனுடைய ஆஸ்தி, அப்படிப்பட்டவனுடைய ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது இல்லை. அவனுக்கு பெயர் வருவதும் இல்லை. ஏனென்றால் அவனுடைய நம்பிக்கை எல்லாம் பொய்யின் மீதும் உலக காரியங்களின் மீதும். ஆனால் இங்கே சொல்லும்போது தாவீது சொல்லுகிறான், நானோ அவனை போல அல்லாமல், நானோ ஆலயத்தின் நடுவே உமது கிருபையை நான் சார்ந்திருக்கிறேன், உம்முடைய கிருபையை நான் நம்பியிருக்கிறேன். ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை நான் என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொய் பேசுவதை நான் வெறுக்கிறேன். பொய்யினால் வருகிற ஒரு ஆசீர்வாதம் அது எனக்கு வேண்டாம். பொய்யினால் வருகிற ஒரு மேன்மை எனக்கு வேண்டாம். ஆமென், ஸ்தோத்திரம். மனிதனுடைய ஒத்தாசையினால், மனிதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் கிரியைகளினால் வருகிறவைகள் எனக்கு வேண்டாம். நானோ கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவருடைய ஆலயத்தில் நான் ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். ஆகவே நீர் இதை செய்தீர் என்று என் வாழ்க்கையில் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே என்று அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யார் தேவனை நம்பி இருக்கிறார்களோ, யார் கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருக்கிறார்களோ, யார் ஆலயத்தின் நடுவிலே தேவனுடைய கிருபையை சிந்திக்கிறார்களோ, அவர்களுடைய விஷயங்களில், அவர்களுடைய காரியங்களில் கர்த்தர் குறுக்கிடுகிறார். கர்த்தர் குறுக்கிடுகிறார். கர்த்தர் உங்களுடைய என்னுடைய காரியங்களை அவர் தம்முடைய கையில் எடுக்கிறார். ஆமென். எத்தனை பொய்களினால் வெல்ல முடியாதவைகளை தேவன் ஆமென் நமக்காக வென்று காண்பித்து, கர்த்தர் நமக்காக ஜெயத்தை கொடுத்து, ஆமென் ஸ்தோத்திரம், அவை எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தரே நமக்கு இதை செய்தார் என்று நம்முடைய நாவு கர்த்தரை துதிக்கவும், நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் செய்கிறார். இதைதான் தாவீது இந்த வசனத்தில் சொல்லுகிறார். நீரே இதை செய்தீர் என்று உமது நாமத்தை நான் துதிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட இந்த நிகழ்வை பார்க்கும் போதே சொல்லுங்க, ஆண்டவரே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற, விரும்புகிற, வாஞ்சிக்கிற இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் தலையிட்டு உம்மால் எனக்கு இந்த காரியம் நடக்கும்படி உதவி செய்யும் என்று நீங்கள் தேவனை நம்பி கேட்பீர்களானால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். அவரே உங்களுக்கு செய்வார். அவரே உங்களுக்கு அதை செய்தருளுவார். அவருடைய கரத்தின் வல்லமை உங்களுடைய சூழ்நிலையில் நிச்சயம் வெளிப்படும். எங்கள் நல்ல தெய்வமே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, நன்மையினால் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி, நீரே அவர்களுக்கு செய்கிறீர் என்பதை அவர்களுடைய உள்ளம் உணர்ந்து துதிக்கவும், மற்றவர்கள் பார்த்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தவும் தேவரே நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள் முழுவதும் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.